ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஷோல்டர் பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் தாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து ஃபுல் ஹைட்டு நமக்கு என்ன தேவையோ அந்த ஹைட்டை நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். நான் இங்கே வந்து ஒரு 14 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிட்டேன் ஹைட்டு. என்னோடய ஆஃப் த ஷோல்ட்ரு இப்போ எனக்கு 14.5 வந்துச்சு அப்படின்னா 7.5 என்ன வேல்யூ வருதோ அதை வந்துட்டு ஆஃப் ஷோல்டராக நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். அங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா 2 இன்ச் நான் வந்து ஸ்டாண்டர்டாக எனக்கு ஷோல்டர் வந்து மைனஸ் பண்ணி நான் வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 3/4 இன்ச்சு ஸ்லோப் கொடுத்து அங்கேருந்து நான் அவருக்கு ஹார்ம் ஹோல் ஹைட்டுக்கு அந்த 7.5 என்ன வச்சனோ அதையவே ஹார்ம் ஹோல் ஹைட்டாகவும் வச்சுக்கிட்டேன் நான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செஸ்ட் லைனில் எனக்கு 34 / 4 போட்டு என்ன ஆன்சர் வந்துச்சோ அதை செஸ்ட் லைனில் வச்சுட்டு இப்போ ஹார்ம் ஹோல்லேருந்து மிட் பாயிண்ட் எடுத்து அதிலிருந்து 1/2 இன்ச்சு வெளியில் தள்ளி வச்சு ஹார்ம் ஹோலோட கர்வ் வரைஞ்சிக்கிட்டேன். அதாவது வந்துட்டு நம்ம உள்குழின்னு சொல்லுவோம் பார்த்திங்களா ஃப்ரண்ட்டில், இது ஃப்ரண்ட் பேட்டர்ன் தான். அதனால் நான் இதுலேயே மெஷர்மெண்ட்லேயே நான் வந்துட்டு உள்குழி வந்து எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து மெஷர் பண்ணி பார்த்தேன், எனக்கு ஹார்ம் ஹோல் கரெக்டாக வந்துச்சு. நெக் டெப்த்து பார்த்திங்க அப்படின்னா நான் இது போட் நெக்குங்கிறனால 4 இன்ச் கொடுத்துக்கிட்டேன் நான். இப்போது மேலேருந்து நான் வந்து பார்த்திங்கன்னா நிப்பிள் பாயிண்ட்டும் அஃபெக்ஸ் டு அஃபெக்ஸ் பாயிண்ட்டும் அதுக்கப்புறம் அண்டர் பஸ்ட்டும் நோட் பண்ணிக்கிட்டேன். எனக்கு அஃபெக்ஸ் டு அஃபெக்ஸ் வந்து 3.5 அதையும் நோட் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டாக கோட் போட்டுட்டேன். இப்போ அங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சும் உங்களுடைய டாட் இன்டேக் இப்போ எனக்கு 2 இன்ச் வருது அப்படின்னா 1/2 இன்ச்சு போக மீதி 1.5 இன்ச்சு நான் டாட் இன்டேக்காக கொடுத்து நான் வந்து இப்போ வந்து மார்க் பண்ணிக்கிட்டேன். அது என்பின் போட்டிருக்குது நிப்பிள் பாயிண்ட்டு, அண்டர் பஸ்ட்டும் இது பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் நெக்கு ஷேப் கொடுக்குறதுக்காக நான் வந்து 1.5 இன்ச் கொடுத்து ஆர்ம் ஹோல் ஸ்கேல் வச்சு நான் வந்துட்டு போட் நெக் ஷேப் வந்து வரைஞ்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஷோல்டரோட மிட் பாயிண்ட் எடுத்து இப்போ நம்ம அந்த ஷோல்டர் ரெண்டுக்கும் மிட்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக அந்த நிப்பிள் பாயிண்ட்டை டச் பண்ணுற அளவுக்கு ஸ்ட்ரெயிட் லைனில் நம்ம ஸ்கேலை வச்சு ஒரு கோடு போட்டுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அண்டர் பஸ்ட்டுக்கும் அந்த நிப்பிள் டு பாயிண்ட்டுக்கும் நம்ம என்ன பண்ணணும், ஒரு கர்வ் ஷேப்பில் வந்துட்டு குட்டியாக ஒரு ஷேப் மாதிரி எடுத்து ட்ரா பண்ணிங்க அப்படின்னா நம்மளுடைய பஸ்ட்டு சைஸ் பாருங்கள், ஒன் சைடு இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு ஷேப் கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேருந்து அந்த 1/2 இன்ச் எடுத்தோம் பார்த்திங்களா, அந்த டாட் வரைக்கும் இருக்கிற மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு நம்மளுடைய ஹிப் ரவுண்டு எவ்வளவோ அதை /4 போட்டு மீதி பேலன்ஸ் இதை வந்து நம்ம அந்த டாட் இன்டேக்கை விட்டுட்டு மீதி பேலன்ஸை வரைஞ்சி செஸ்ட்டையும் வெயிஸ்ட்டையும் கனெக்ட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்ம கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக நம்ம டாட்லேருந்து அந்த ஸ்ட்ரெயிட் கோட்லேருந்து எவ்வளோ இன்ச்சஸ் இருக்கோ அதே மாதிரி அந்த கர்வ் லைன்லேயும் நமக்கு அது வரும். எனக்கு 5 இன்ச்சஸ் இருக்குது, அந்த கர்வ்லேயும் 5 இன்ச்சஸ் வந்ததுனால நான் கிராஸாக வந்துட்டு அந்த லைனில் என்னென்ன என்னோடய ஷோல்ட்ரு, என்னோடய நெக்கு வித்து டெப்த்து இதெல்லாம் வந்து நான் மார்க் பண்ணிக்கிட்டு இது இப்படியே வெட்டிடக்கூடாதுங்க. இதுக்கு சீம் அலவன்ஸு நான் வந்து கிளாத்தில் விட்டுக்குவேன். நீங்களும் அதை கிளாத்தில் அதுக்கு உண்டான சீம் அலவன்ஸை விட்டு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். பர்ஃபெக்டான ஒரு ஷேப்பில் ஒரு போட் நெக்கில் உங்களுக்கு ஹார்ம் ஹோல் பிரின்சஸ் கட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்துட்டு ஷோல்டர் பிரின்சஸ் கட். ஆல்ரெடி இது ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்டுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.